மேஷம் ராசி நேயர்களே, மார்ச் 2026 இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் 11வது வீட்டில் இருப்பார்கள். சனி மாதம் முழுவதும் 12வது வீட்டிலும், குரு 3வது வீட்டிலும், கேது 5வது வீட்டிலும் இருப்பார்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் மிதமான செலவுகளுடன் வருமானம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகமாக அதிகரிக்கும் மற்றும் வருமானம் சற்று குறையக்கூடும். மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு சுகாதார நிலைமைகள் சாதகமாக இருக்கலாம், ஆனால் பிற்பகுதியில் சவால்கள் ஏற்படலாம். வேலை செய்பவர்கள் வேலையில் மும்முரமாக இருப்பார்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க வேலை அழுத்தத்தை எதிர்கொள்வார்கள். அதே நேரத்தில் வணிகத்தில் இருப்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியிலிருந்து தங்கள் கடின உழைப்பின் பலன்களை காணத் தொடங்குவார்கள். உங்கள் தொழிலை வெளிநாட்டு சேனல்களுடன் இணைப்பது குறிப்பிடத்தக்க லாபத்தை உருவாக்கும் மற்றும் உங்கள் தொழிலை அதிகரிக்கும். உங்கள் தொழிலில் மூலதனத்தையும் முதலீடு செய்ய வேண்டி இருக்கும். காதல் விஷயங்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும், ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பரஸ்பர நல்லிணக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கும் மற்றும் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கொஞ்சம் நன்றாக இருக்கும், ஆனால் சுக்கிரன் 2ஆம் தேதி 12வது வீட்டிற்குள் நுழைந்த பிறகு விஷயங்கள் மாறும். அதன் பிறகு பிற்பகுதியில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் சவாலான காலங்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. நீங்கள் வெளிநாடு செல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உங்கள் வயிற்று நோய்கள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் அல்லது பிற பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வழக்கமான மற்றும் சீரான உணவை பராமரிக்க வேண்டும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை ஒரு பூங்காவில் 9 மாதுளை செடிகளை நட வேண்டும். இதே போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற டிவைன் வெல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.